ஒரு தலைமை நீதிபதியின் மீதே செருப்பு வீசக்கூடிய நிலை இந்தியாவில் இருக்கிறது என்றால் சாமானிய மக்களினுடைய நிலையை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. இஸ்லாமியர்களை, தலித்துகளை வீதிகளிலே அடித்து கொலை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கும்பல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், எங்களை கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தாக்குதலை கண்டித்து இந்தியா முழுவதும் எந்த எழுச்சியான போராட்டத்தையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டதாக நாம் அறியவில்லை. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொண்டாடுவதாக சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, தலித்துகளை பாதுகாக்கிறோம், அவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு தலைமை நீதியரசர் மீது நடத்தப்படுகின்ற இந்த வன்முறையான தாக்குதலை கண்டித்து இதுவரை எந்த எழுச்சியான போராட்டத்தையும் நடத்தவில்லை என்பதிலிருந்தே தெரிகிறது இந்த தாக்குதலுக்கு பின்னே பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அரசும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வகையில வன்முறை அரசியலை தமிழ்நாட்டிற்குள்ளும் கொண்டு வருவதற்கு பாஜக முனைகிறது. தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு கூட்டணி என்பது இந்தியாவில் வேறு எங்கும் நாம் காண முடியாத ஒன்று. தமிழ்நாட்டிலே தேர்தல் அரசியலும் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் ஒரு பெரிய பரந்துபட்ட வலிமையான கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். தேர்தலுக்கு அப்பாற்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களினுடைய குரலாக பாராளுமன்றத்தில் ஒலிக்கக்கூடிய எங்களது தலைவராகத்தான் நாங்கள் தோழர் திருமாவர்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வீதிகளிலே முழங்கக்கூடிய இந்த முழக்கங்களை பாராளுமன்றத்துக்குள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவர். எங்களுடைய பிரதிநிதியாகத்தான் நாங்கள் அவரை பார்க்கின்றோம். இந்தியாவிற்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஆட்சியை பிடித்தது? இந்தியாவிற்குள்ளாக இருக்கக்கூடிய தலித்திய தலைவர்களை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வருவது. ஒருவேளை அந்த தலித்திய தலைவர்கள் தங்கள் கூட்டணிக்குள் வரவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிரணிக்கு சென்று விடாமல் தடுத்து விடுவது, தனிமைப்படுத்துவது என்ற யுக்தியை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய யுக்தியை தமிழ்நாட்டிலே முறியடித்த ஒற்றை தலைவர் தோழர் திருமா அவர்கள் தான். இந்தியா முழுவதும் பார்க்கின்றோம். பல்வேறு தலித்திய தலைவர்கள், அம்பேத்கரிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். மராத்தியத்தில் பார்க்கின்றோம், பீகாரில் பார்க்கின்றோம். இப்படி எண்ணற்ற பகுதிகளில் அம்பேத்கரிய கொள்கை கொண்ட தலித்திய தோழர்கள், தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிரணியை பலவீனப்படுத்துகின்ற அரசியலை செய்கிறார்கள். அல்லது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரணியோடும் நாங்கள் இல்லை என்று தனியே நின்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு ஏதோ ஒரு வகையில துணை செய்து விடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக நன்றாக தெரியும், RSSக்கு நன்றாக தெரியும், தலித்துகளை அரவணைத்து கொள்ளவில்லை என்றால், அல்லது தலித்துகளினுடைய அரசியலை தனிமைப்படுத்தவில்லை என்றால், தலித்துகள் அரசியல் எதிரணியோடு கூட்டு சேர விடாமல் தடுத்து விட்டோம் என்றால் தங்கள் வெற்றியை உறுதி செய்துவிட முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வலிமை தலித்துகளுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி நன்கு உணர்ந்துதான் தலித்திய தலைவர்களை குறிவைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு வலிமையான கூட்டணி உருவாகிவிட வாய்ப்பு ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்துதான் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் விடுதலை சிறுத்தைகள் மீது மட்டும் இத்தகைய தாக்குதலை கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிறது என்று யோசித்து பாருங்கள். இங்கே பாரதிய ஜனதா கட்சியை, RSSஐ, இந்த சங்கித்தனமான அரசியல் எதிர்க்கக்கூடிய பல ஜனநாயக அமைப்புகள் இருக்கின்றார்கள். பெரியாரி அமைப்புகள், திராவிட கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், இஸ்லாமிய அமைப்புகள் என அனைத்து இருந்தாலும் கூட ராஜாவோ அண்ணாமலையோ விடுதலை சிறுத்தைகளையும் தொல் திருமாவளவன் அவர்களை மட்டுமே தான் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் திமுக கூட்டணி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கூட்டணியில் அல்லது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள்.
அவர் மேலதிகமாக சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்களோட வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் எங்களுக்கு எதிர்கூட்டணி நீங்கள் இருக்கக்கூடாது என்று வெளிப்படையாக பேசுகிறார்கள். காரணம், பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியின் தோல்வியை முடிவு செய்வதிலே அதனுடைய வலிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருபொழுதும் கிடையாது. அதை நிர்ணயம் செய்யக்கூடியவர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். வேறு யார் வைத்திருக்கிறார்கள்? எச் ராஜா பேசி விடுவாரா பிற கட்சியினரை நோக்கி? பிற கட்சி தலைவர்களை அண்ணாமலை இவ்வாறு கொச்சையாக பேசிவிட முடியுமா? இன்றல்ல நேற்றல்ல 10 ஆண்டுகளாக தோழர் திருமாவளவன் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவதும், தனது ஐடி விங்கை வைத்துக் கொண்டு திருமாவளவன் அவர்கள் மீது கடுமையான வசை சொல்லை அவர் வீசி ஏறுவதையும் பார்த்து வருகிறோம். இது போல வேறு எந்த தலைவனை நோக்கியும் எந்த கட்சியை நோக்கியும் இந்த சங்கி கும்பல் செய்ததில்லை. காரணம் ஒன்றுதான், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வலுவான கூட்டணியை வீழ்த்துவதற்கு முதல் கட்டமாக விடுதலை சிறுத்தைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமாக இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு வேலைகள் செய்கிறார்கள். அதுதான் ஒரே நோக்கம். எச் ராஜாக்கு வேற அரசியல் பேச தெரியாதா? அந்த ஆள் ஏன் திரும்ப 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 விடுதலை சிறுத்தைகளை நோக்கி குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்? பலர் சொல்லலாம், நீங்கள் எல்லாம் சிறிய கட்சிகள் என்று சொல்லலாம். ஆனால் சிறிய கட்சிகள் தான் தமிழ்நாட்டின் அரசியலை முடிவு செய்திருக்கிறது என்பதை நமது எதிரிகள் அறிவார்கள். நீங்கள் சிறிய கட்சி அல்ல. தமிழ்நாட்டில் ஜனநாயக ஆற்றல்கள் எல்லாம் தோல் திருமாவளவன் அவர்கள் பின்னால் நிற்கின்றோம். அவரது குரலை நாங்கள் வலுப்படுத்துகின்றோம். அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். காரணம், அவர் பேசுகின்ற அரசியல், அவர் முன்வைக்கக்கூடிய உறுதியான சமரசமற்ற ஒரு போராட்ட அரசியலை நாங்கள் மனமு வந்து வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், துணை நிற்போம், தோள் என்று தோளோடு தோளாக போராடுவோம். இந்த இடத்துலதான் சல்லித்தனமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்பு பேசிய தோழர் மரியாதைக்குரிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் சுட்டிக்காட்டினார், திருமாவளவன் வண்டிக்கு குறுக்கே ஒருவன் வருகிறான், அவர் ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வழக்கறிஞராக இருந்தால் அங்கே தவறு நடந்து விட்டதென்றால் நீ வழக்கு பதிவு பண்ணு. அதை வழக்கை பதிவு செய்யாமல் நீ சல்லித்தனம் செய்வதும் சச்சரவு இழுப்பதும் வம்பிழுப்பதும் ஒருவன் செய்கிறான் என்றால் அவனது நோக்கம் என்ன என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். என்ன நோக்கம்? இதுபோல வண்டி உரசுவதோ உரசாமல் போவதோ நெருக்கமாக வருவதோ சென்னை சாலையில் நடந்ததே கிடையாதா? சென்னை சாலை நடக்கலையா? தினந்தோறும் 100 சம்பவங்கள் 1000 சம்பவங்கள் இந்த சாலையில் நடக்கிறது. சென்னையின் சாலை நெருக்கமான சாலை. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு எதிராக 4-5 அடுக்கடுக்கான வேக தடைகளை எதுக்குப்பா வச்சிருக்கிறீங்க? வேக தடை என்று ஒண்ணு வச்சா பத்தாதா? 4-5 எதுக்கு வச்சிருக்கிறீங்க? முதுகெலும்பு முறிக்கிறதுக்கா? அந்த இடத்துல ஒரு வண்டி நிதானமாக வருகிறது. நிதானமாக வருகின்ற வண்டி எப்படி இந்த வண்டியின் மீது மோத முடியும்? அப்படி வருகின்ற வண்டியின் குறுக்கே ஒருவன் வருகின்றான், பிறகு வம்பெடுக்கின்றான். நான் முன்பு சொன்னது போல நானே நேரடியாக 2 சம்பவத்தை பார்த்திருக்கின்றேன். சாதாரண இடத்தில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடியை பார்த்து விட்டால் ஜாதியவாதிகள் வம்பெடுக்கிறார்கள். வம்பெடுக்கிறான், திட்டமிட்டு வம்பெடுக்கின்றான். அப்படி வம்பெடுக்கக்கூடிய சம்பவங்களில் நாம் பார்ப்பது என்னவென்றால், விடுதலை சிறுத்தைகள் சண்டைக்கு வர வேண்டும், அதை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அளவிலே பிரச்சனையை ஊதி பெருக்க வேண்டும் என்கிற நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அதான் இங்கே நடந்திருக்கிறது. நாம் என்ன கேட்கணும்னா, இது போன்ற ஒரு சல்லித்தனத்தை வேற எந்த கட்சி தலைவர்களிடமாவது எந்த வண்டியிடமாவது இவர்கள் செய்துவிட முடியுமா? தமிழ்நாட்டில் செஞ்சிருவாங்களா? அண்ணாமலை வண்டியில குறுக்க போயிடலாம், எப்படி விட்டுருவாங்களா? அல்ல, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு அவர் கட்சியினுடைய தலைவர் வாகனத்தின் குறுக்கே இப்படி ஒருவன் சென்று விட்டால் என்ன செய்வார்? என்ன செய்வீங்க சொல்லுங்க? அவ இது திட்டமிட்டு உருவாக்குற வம்பு தானே. இந்த பிரச்சனை நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்னன்னா, அவர்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தல் காலத்திற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது எப்படிங்க ஒரு சம்பவம் மிகப்பெரிய அநீதியா நடந்துச்சாங்க? பிற்படுத்தப்பட்ட சாதி தலைவர்களை எல்லாம் அழைத்து, சாதியவாதி தலைவர்கள் எல்லாம் அழைத்து வீடியோ போட விடுறது, தோழர் திருமாவளவனுக்கு எதிராக பேச வைப்பது. பிஜேபி காரன் சொன்னா அதற்காக இங்கே கூலி வேலை பார்க்கக்கூடிய இந்த தலைவர்களை பார்த்து நெஞ்சம் பதறுகிறது. நம்ம கேட்கிறோம், என்னன்னா, ஒரு வடநாட்டான் கட்சிக்காரனுக்கு கூலி வேலை பார்க்கறீங்களே, வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? ஒரு சக தமிழனை எதிர்த்து நிற்பதற்கு வடநாட்டானோடு கைகோர்க்கக்கூடிய நீங்கள் எப்படி தமிழினத்தினுடைய சொந்தமாக இருக்க முடியும் என்ற கேள்வி நான் எழுப்ப விரும்புகின்றேன்.
பல்வேறு ஜாதிகளிலிருந்து பேச வைக்கிறார்கள். நாம அவர்கிட்ட கேட்கணும், அவ்வளவு தூரம் நீதி கேட்கக்கூடிய நியாயவான்களாக நீங்கள் இருந்தால், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு அவர் இடத்துல நான் கேட்க விரும்புகின்றேன், இவ்வளவு தூரம் நீங்க நியாயம் கேட்கக்கூடியவராக இருந்தால் உங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பிற்படுத்தப்பட்ட சாதிக்கு, உங்களது சாதிக்கு உட்பட ஓபிசி சாதிக்கு ஆன இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வரக்கூடிய இடங்களை, பல்லாயிரக்கணக்கான இடங்களை, ஒன்றிய அரசினுடைய இடங்களை நிரப்பாமல் ஓபிசிக்கு, உங்கள் சாதிக்கு வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறதே, அதை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்பீர்களா? நீங்க கேட்பீங்களா? சொல்லுங்க. அப்ப நீங்க உங்க சாதிக்கு யோக்கியமானவராக இருப்பதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க மற்ற ஜாதிகள் நீங்க நியாயமா இருக்கணும்ன்றது கூட விட்டுருங்க. நீங்க தமிழினத்துக்கு நியாயமாக இருக்க வேண்டும், தமிழின ஒற்றுமைக்காக வர வேண்டும் என்பதை கூட தள்ளி வைத்து விடுவோம். நாங்கள் கேட்கின்றோம், உங்கள் சாதிக்கான வரவேண்டிய இடங்களை ஒன்றிய அரசில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய மோடி அரசை எதிர்த்து பேசுவதற்கு நீங்கள் தயாரா? சொல்லுங்க சார். எத்தனை பேராசிரியர் பதவிகள் ஓபிசி செக்ஷனுக்காக, உங்கள் சமூகத்திற்காக? நான் வன்னியர் சமூகத்தை மட்டும் சொல்லவில்லை, இதர பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமான இடத்தை மோடி சர்க்கார் லட்சக்கணக்கான இடங்களை நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த அநீதியை கேட்பதற்கு உங்களில் யார் தயார்? யாருக்கு துணிச்சல் இருக்கிறது? அவர்கள் வாருங்கள், நாங்கள் பேசுகின்றோம். அவங்க வாங்க. அப்ப நீங்க சமூக நீதிக்காக பேசக்கூடிய நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். அப்படி பேச முடியுமா? இல்லை, மோடி அரசு ஓபிசிக்கு நியாயம் செய்திருக்கிறது என்று சொல்வார்களா? கிரீமி லேயர் கொண்டு வந்து அநியாயம் செய்தார்களே, அதை கேட்பதற்கு உங்களுக்கு துணிச்சலும் நேர்மையும் இருக்கிறதா? உங்கள் சாதிக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள். அதை கூட இந்த இடஒதுக்கீட்டை ஓபிசி செக்ஷனுக்கு திரு பாலு அவர்களினுடைய சாதிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக குரல் கொடுத்த ஒற்றை தலைவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். அவர் மட்டும்தான். நீங்க எடுத்து வழக்கு போடுறீங்களே, இது என்ன சார் சாதிக்கிறீங்க? இத தமிழ்ல ஒற்றுமையா? ஒரு வடநாட்டாங்காரன் வந்தா அந்த கட்சிக்காரனோட கைகோர்த்து கொண்டு அவன் செய்யக்கூடிய சதியை ஏற்றுக்கொண்டு அவனுக்காக கூலி வேலை செய்து சக தமிழனை இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்கிறீர்களே, வெட்கமாக இல்லையா? ஒரு அந்நியனுக்காக, ஒரு அந்நிய கட்சிக்காக, ஆர்எஸ்எஸ் என்ற சங் பரிவார கும்பலுக்காக நமக்குள்ளாக சண்டை மூட்டுகிறானே, இது ஓர சண்டை மூட்டுகின்ற விஷயத்தை குஜராத்தில் நீங்க செஞ்சிட முடியுமா? உத்தரப்பிரதேசத்தில் செஞ்சிட முடியுமா? இதே ஓபிசிக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிற மோடி சர்க்கார், அதற்கு எதிராக நீங்கள் செய்துவிட முடியுமா? இந்த மோடி சர்க்காரில் பெரும்பாலான இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களே, அந்த பார்ப்பனர்களுக்கு எதிராக உங்களால் செய்துவிட முடியுமா? பேசிவிட முடியுமா? அல்லது சுண்டு விரலை உயர்த்தி விட முடியுமா? சொல்லுங்கள். நியாயம் பேசுவோம், நியாயம் பேசுவோம். அதையெல்லாம் செஞ்சுடுவாங்க. இந்த வழக்கை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நீங்கள் எந்த சாதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்களோ, எந்த சாதிக்கு வீரம் இருக்கிறது, நாங்கள் தனித்துவமானவர்கள், நாங்கள் தனித்து நிற்போம் என்று சொல்லுகிறீர்களோ, அந்த சாதிக்கு அநீதி இழைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து போராட முடியாதவர்களை நாங்கள் என்னவென்று அழைப்பது? சொல்லுங்கள், சொல்லுங்க. இன்னைக்கு உங்க சாதியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறான். இங்க ஸ்விக்கி ஓட்டுறான், சொமாட்டோ ஓட்டுறான், ஓலா கார் ஓட்டிட்டு இருக்கிறான். அன்றாட கூலியிலே அன்றாட பிழைப்பு பிழைத்துக் கொண்டிருக்கிறானே, அவனுக்குரிய வேலையை யார் தடுத்து வைத்திருக்கிறார்கள்? யார் தடுத்து வச்சிருக்கிறார்? பிஇ படிச்சவன், பிஹெச்டி படிச்சவன் எல்லாம் அன்றாட கூலிகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களது ஒன்றிய அரசினுடைய வேலையை, லட்சக்கணக்கான வேலையை மோடி சர்க்கார் தடுத்து வைத்திருக்கிறது. ஐஏஎஸ்ல உங்களுக்கான இடஒதுக்கீடு பிரதித்துவம் கிடைச்சிருச்சா? ஐபிஎஸ் பதவியில கிடைத்து விட்டதா? பேராசிரியர் பதவியில கிடைத்து விட்டதா? ஐஐடியில கிடைத்து விட்டதா? சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடியில உங்கள் சாதியை சேர்ந்த பேராசிரியர்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பில் இடம் இருக்கிறது என்று திரு பாலு அவர்கள் சொல்வார்களா? சொல்லுங்க. இதையெல்லாம் பேசுங்க சார். இது பேசினா சமூக நீதி. இதை நிறைவேற்றாத அந்த பாஜகவை, ஆர்எஸ்எஸ், மோடியை, சங் பரிவார கும்பலை நீங்கள் எதிர்த்து நின்று இருந்தீர்கள் என்றால் நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னால் நின்று இருப்போம். அதை நீங்க செய்யலையே. உங்கள் சாதிக்கு துரோகம் அளிக்கக்கூடியவருடைய கட்சியோடு தான் கூட்டணி வைத்திருக்க என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். மறுப்பு இருக்கிறதா? மறுப்பு இருக்கிறதா? மாநில கட்சி உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்பை விட மிக அதிகமான வேலை வாய்ப்பை, மிக அதிகாரத்துவமான வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய வேலைகளிலே உங்கள் சாதி இளைஞர்களுக்கு வேலை இல்லை, வேலை கொடுக்க மறுக்கிறது மோடி சர்க்கார். அதை கேட்க வாருங்கள். அந்த இடத்துல முக்குளத்தோருக்கு இருக்கிறதா, கவுண்டர்களுக்கு இருக்கிறதா, வன்னியர்களுக்கு இருக்கிறதா, செட்டியார்களுக்கு இருக்கிறதா,
அல்லது நாடார்களுக்கு இருக்கிறதா? யாருக்கு இருக்கிறது? எந்த சாதிக்கு இருக்கிறது? எந்த சாதி கொடுத்திருக்கிறது? மோடி சர்க்கார். எந்த சாதிக்காரனா சொல்ல முடியுமா? எங்கள் சாதிக்கு மோடி சர்க்காரில் அதிக வேலை கிடைத்திருக்கிறது, அதிக இடங்களை கொடுத்திருக்கிறார்கள், அதிக பேராசிரியர்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள், அதிக IAS அதிகாரிகளை கொடுத்திருக்கிறார்கள், அதிக நீதிபதிகளை கொடுத்திருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இல்ல இல்ல, அவன் எல்லாத்தையும் தமிழ்னா தான் பார்க்கிறான். ஆனா நீங்க தான் சாதியா பார்க்கறீங்க. அவன் தமிழ்னா தான் பார்க்கிறான், எந்த சாதின்னு பார்க்கல. ஒட்டுமொத்தமா தமிழனா அடிச்சு நொறுக்குன்றான், எல்லாத்துக்கும் சேர்த்து வரிய போட்டு கொல்லுறான், எவனுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நசுக்குறான். ஆனா நீங்க சாதி பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. வெட்கமாக இருக்கு இல்லையா? வெட்கமா இல்லையா? திருமாவளவன் அவர்கள் உங்கள் சாதிக்கு எதிராக நின்றிருக்கிறாரா? அவர் உங்களது இடஒதுக்கீட்டை தடுத்து இருக்கிறாரா? உங்களுக்கு IAS பதவி கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா? IPS பதவி கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா? அல்லது உங்கள் சாதிகளுக்கு பேராசிரியர் பதவி கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா? கிரேடட் ஆபீசர்கள் பதவியை கொடுக்க கூடாது என்று என்னைக்காவது சொல்லி இருக்கிறாரா? அது என்னைக்காவது போராடி இருக்கிறாரா? அது என்றைக்காவது பாராளுமன்றத்திற்கு எதிராக பேசி இருக்கிறாரா? இல்லையே, இல்லையே. உங்களுக்கும் சேர்த்து அவர் பேசி இருக்கிறார் பாராளுமன்றத்தில். உங்க கட்சி எம்பி பேசல, ஆனால் திருமா பேசி இருக்கிறார். உங்க கட்சி எம்பி பேசல, உங்க கட்சி எம்பி பாராளுமன்றத்துக்கு போனாரான்னு எங்களுக்கு தெரியல. அப்ப தமிழ்நாட்டில் நாம் எல்லா தமிழ் சாதிக்கும் சேர்த்துதான் போராடி கொண்டிருக்கிறோம். எல்லா சாதியும் ஒன்று சேர்ந்தால்தான் உரிமை பெற முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் முற்போக்கு அரசியலும் கட்டி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் தான் தோழர் திருமா அவர்கள் இந்த அரசியலை முன்னகர்த்துகிறார். எந்த இடத்திலும் அவர் உங்களுக்கு எதிராக இல்லை. சின்ன சின்னதா சச்சரவை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய வேலையை சக தமிழனுக்கு எதிராக ஒரு வடநாட்டாங்கட்சியோடு கைகோர்த்திருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் தமிழினம் எவ்வளவு தாழ்ந்த நிலை அடைந்திருக்கிறது என்றுதான் பார்க்க முடிகிறது. ஒரு நாக்பூர் கட்சிக்காரன், ஒரு குஜராத் கட்சிக்காரனுக்காக கூலி வேலை பார்க்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு இழிவானவர்கள் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, வரலாறு எழுதி வைக்கும். அன்பான தோழர்களே, நமக்கும் சில பொறுப்பு இருக்கிறது. இனிவரும் காலத்தில் தேர்தலுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு கடுமையான நெருக்கடி கொடுப்பார்கள். வழக்கம் போல எங்களை சொந்த கருத்தை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். வழக்கம் போல திமுக அதை பற்றி கண்டுகொள்ள போவதில்லை. அவர்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவர்களுக்கு அவர்களது பதவி அதிகாரம் மட்டும். ஆனால் அவர்களும் சேர்ந்து சொல்லிக்கிறேன், நான் உங்கள் மேடையில் சொல்லுகிறேன், நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றேன், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் இல்லை என்றால் உங்களது கூட்டணி வெற்றி பெறுமா சார்? சொல்லுங்க. உங்க கட்சியில சனாதனத்தை எதிர்த்து பேசுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆனால் விடுதலை சிறுத்தைகளோட ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் சனாதனத்துக்கு எதிரான பாடத்தை உங்கள் கட்சிக்கும் சேர்த்து எடுக்கக்கூடியவர்கள். இங்க வெறுமன கட்சியில எத்தனை பேர் பூத் கமிட்டி வச்சிருக்கிறாங்க வச்சு தமிழ்நாட்டின் அரசியல் முடிவு செய்து முடியாது. அப்படி செய்தால் தொடர்ச்சியாக நீங்கள் தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் தமிழக மக்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கோ பூத் ஏஜென்ட்டுக்கோ வாக்களிப்பதில்லை, கொள்கை அரசியலுக்கு தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார். கொள்கை அரசியலுக்கு தான். அப்ப அந்த கொள்கை அரசியலை இத்தனை ஆண்டு காலம் பேசக்கூடிய ஒற்றை கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக உங்கள் கூட்டணியில் இருந்து திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். அவர் உங்கள் கூட்டணி தான் வழி சேர்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய உங்க ஆட்சியை பற்றி எழுப்பக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உங்கள் அமைச்சர்களை விட மிக திறமையாக பதில் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன் மட்டும்தான். உங்க அமைச்சர்ல பாதி பேர்ல கேள்வி கேட்டா அடுத்து பஞ்சாயத்தும் பிரச்சனையும் தான் வருது. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகளை நாங்க பார்த்துட்டோம். நீங்களே பயப்படுறீங்க, முதலமைச்சர் அவரே பயப்படுறாரு. தினம் காலையில் எந்திரிக்கும் போது பயமா இருக்கு, யார் என்னத்தை பேசிடுவாங்களோன்னு. அப்படி ஒரு சிறு பிசிறு கூட இல்லாமல் கொள்கை அளவில் பேசக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள், அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். உங்க கட்சிக்காரரோட தொலைக்காட்சியில் மிக தெளிவாக அரசியலை பேசக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் எங்களது தோழர் தான். சொல்லுங்க, எத்தனை பேர் கொண்டு வந்துட முடியும் உங்களால? அந்த மாதிரி நீங்கள் பெரிய கட்சி, பணக்கார கட்சி, முதலாளிகளின் கட்சி, பண்ணையாளர்களின் கட்சி. ஆனால் தமிழ்நாட்டிலே சாதிய பிரச்சனை குறித்து நீங்கள் முடிவெடுப்பதில்லை, தீர்வு கொடுப்பதில்லை. ஆனால் இந்த இடத்தில் விட்டுக் கொடுக்காமல் விடுதலை சிறுத்தைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் போராடுறாங்க, மல்லு கட்டுறாங்க. நீங்க தலித்துகளை ஒதுக்கி வைத்து விட்டால் அவர்களது வாக்குகளை காசு கொடுத்து வாங்கி விடலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய யுக்தியை புரிந்து கொள்ளாத, சாமர்த்தியம் இல்லாதவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள்.
பாரதிய ஜனதா கட்சி புரியுது இல்ல, விடுதலை சிறுத்தைகளை இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிவிட்டால் தாங்கள் வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறது அல்லவா பாரதிய ஜனதா கட்சி. அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு ஏன் இல்லாம போச்சு? ஏன் இல்லாம போச்சு? இந்திய அளவில் பாருங்க, இந்திய அளவில் பிஜேபியோடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க. சோசியல் இன்ஜினியர் வெறுமன பிரசாந்த் கிஷோரை வச்செல்லாம் அவன் ஜெயிக்கல. ஆர்எஸ்எஸ் சோசியல் இன்ஜினியரிங் அதையெல்லாம் பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு கத்துக் கொடுத்திருக்க மாட்டார். 2021 தேர்தலில் கத்துக் கொடுத்திருக்க வேண்டிய தேவை அவருக்கு கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் சோசியல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் ஏன் செல்லுபடியாகவில்லை என்றால், விடுதலை சிறுத்தைகளும் ஜனநாயக சக்திகளும் இந்த பிஜேபி அரசியலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான், அதுதான் காரணம். ஆர்எஸ்எஸ் சோசியல் இன்ஜினியரிங் எந்த கட்சியாலும் இந்தியாவில் வெற்றிகரமாக உடைக்க முடியவில்லை. தமிழ்நாடு தான் உடைத்தது. அதுல முன்னணி கலனை நிற்கக்கூடியவர் தோழர் திருமாவர்கள். இது ஏதோ சொன்னோம்னா பொதுவா நம்ம இந்த அக்கறை பேசணும்னா நீங்க திமுக எதிராக பேசணும் முத்திர குத்துவாங்க. எங்களுக்கு பெரிய அக்கறை இருக்கிறது. திமுக வெற்றி பெறுதா இல்லையா என்பதல்ல. பாரதிய ஜனதா கட்சி விரட்டப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், இந்த மண்ணிலிருந்து பூண்டோடு வேரோடு அகற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுக்கு தேவை. அதான் எங்களுக்கு தேவை. அந்த வேலையை சரியா செய்யவில்லை என்றால் கேள்வி கேட்போம், சுட்டி காட்டுவோம். அதற்கான கடமை இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தான் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இஸ்லாமிய அமைப்புகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், பெரியாரியவாதிகள், அம்பேத்கரிய தோழர்கள், மார்க்சிய தோழர்கள், தமிழ் தேசிய தோழர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் சார் கடந்த 10 ஆண்டுகளில் மோடி எதிர்ப்பு அரசியலை தமிழ்நாட்டிலே கட்டி எழுப்பினோம். எல்லாரும் தான் பண்ணோம். உங்க கட்சி ஒரு போராட்டத்தை நடக்கல 10 ஆண்டுகள்ல. வெளிப்படையா சொல்லணும்னா உங்க கட்சி நடத்தின ஒரு போராட்டத்தை மோடி அரசுக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங் பரிவார கும்பலுடைய அரசியலுக்கு எதிராக, இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலைகளுக்கு எதிராக, தலித்துகள் மீது நடத்தப்படுகின்ற படுகொலைகளுக்கு எதிராக உங்கள் கட்சி நடத்திய போராட்டங்களின் பட்டியல் என்ன எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாதா? இங்க பொது நலனை முன்னிறுத்தி தான் தோழர் திருமாவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். இதில் சிக்கல் என்ன, தலித்துகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிலரை தோழர் திருமாவர்களுக்கு எதிராக தூண்டிவிடுகின்ற அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கிறார்கள். காவல்துறை தலித்துகளுக்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது திமுக கட்டுப்படுத்தவில்லை. அப்ப இத்தனை நெருக்கடிகளுக்கு நடுவே விடுதலை சிறுத்தைகள் களமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்றால் இது எல்லா பக்கமும் நெருக்கடி எதிர்கொண்டு நீங்கள் நிற்கிறீர்கள். அதனால் தான் நாங்கள் மேற்பதினாள் இயக்கம் உங்களோடு நிற்கிறோம். இங்க மிகப்பெரிய நெருக்கடி சனாதன அரசியல். சற்று யோசிச்சு பார்த்தால் அதிமுக காலத்தில் செய்த கூத்துகள் எத்தனை, சங்பரிவார கும்பலுக்கு கிடைத்த இடங்கள் எத்தனை. அந்த அரசியல் வந்துவிடக் கூடாது, அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து விடக் கூடாது என்கின்ற நோக்கம் தானே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் போராடவில்லை. அப்படிப்பட்ட சமயத்தில் இன்னைக்கு திருமாவர்கள் வாகனத்துக்கு குறுக்கே ஒருத்தன் மல்லு கட்டுறான், மறிக்கிறான், தகராறு பண்றான், திமிரா பேசுறான். அதை கண்டித்து திமுக கட்சியில் இருந்து யாராவது ஒருத்தராவது பேசியிருக்க வேண்டும். யாராவது ஒருத்தராவது பேசியிருக்கணும். என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? பேசினா என்ன ஆயிரும்? பிற்படுத்தப்பட்ட சாதியில் உங்களுக்கு எதிராக போயிருவானா? அல்லது இங்க வீடியோ போடுறாரு திருமாவர்களுக்கு எதிராக வீடியோ போடுகிறார்களே அவர்களை பிற்படுத்தப்பட்ட ஜாதி ஏகபோக தலைவர்களா? அவருக்கு பின்னால் லட்சக்கணக்கான பேர் நிக்கிறானா? இல்ல அந்த பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவனா தனியா நின்று தேர்தல் ஜெயிச்சிட முடியுமா? தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கிறதா? ஆனால் அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து கொண்டு வாயை மூடிக்கொண்டு அமைதியா இருப்பது என்பது ஜனநாயக விரோதமானதாக நாங்கள் கண்டிக்கின்றோம். திமுக பேசியிருக்க வேண்டும். என்ன தடுக்கிறது உங்களுக்கு? என்ன தடுக்கிறது? இன்னைக்கு இத்தனை ஜாதிக்காரன் வச்சு பேசிட்டு இருக்கிற இத்தனை வீடியோக்கள் வெளிவருகிறது. காரணம் என்ன? ஒரு திட்டமிட்ட நோக்கம். நாளைக்கு மறுபடியும் இது போன்ற ஏதோ ஒரு சம்பவத்தை திரும்ப செய்வார்கள். அப்ப என்ன செய்ய போறீங்க? அன்பான தோழர்களே, இந்த நெருக்கடி என்பது மிக மோசமான நெருக்கடி. நீங்கள் காவல்துறையை மட்டும் நம்பி தலைவரனுடைய பாதுகாப்பை விட்டு விடாதீர்கள். அதுல 2 பேருக்கு மேல வழக்கு போடுறது, குத்துனவனும் குற்றவாளி, செத்தவனும் குற்றவாளியா தமிழ்நாட்டில்? எங்க போனாலும் எந்த பிரச்சனைகள் ஜாதிய ரீதியாக வன்கொடுமை சம்பந்தமான பிரச்சனைக்கு எந்த ஊருக்கு போய் பேசினாலும் பாதிக்கப்பட்டவர் மேல ஒரு வழக்கு, தாக்குதல் நடத்தவன் மீது வழக்கு. ஆனா தாக்குதல் நடத்தவனை கைது செய்வதில்லை. இது தமிழ்நாட்டின் காவல்துறையினுடைய வழக்கமாக இருக்கிறது. இது திமுக எந்த இடத்துல மாற்றவில்லை.
எந்த இடத்திலும் மாற்றவில்லை. திமுகவிற்கு நாங்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நான் மேற்பதன் இயக்கத்தின் சார்பாக இங்கே சனாதன எதிர்ப்பு அரசியல் தான் மைய அரசியலே ஒழிய திமுக ஆதரவு அரசியல் மைய அரசியல் அல்ல. தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்காதீங்க. அந்த அலை மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஆனால் தமிழ்நாடு சனாதன எதிர்ப்பு அரசியலில் 2000 ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மண். அந்த அரசியலை ஆதரிச்சு நீங்க நின்றீர்கள் என்றால் தான் இந்த மக்கள் உங்களோடு நிற்பார்கள். உங்கள் மீது அவநம்பிக்கை வந்துவிட்டால் இந்த மக்கள் உங்களை கைகளை விட்டு சென்று விடுவார்கள். அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நாங்க நேரா மோதிக்கிறோம் பிஜேபியோட. நாங்க நேரா மோதிக்கிறோம். அதிமுக காலத்துல அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்த காலத்தில் பிஜேபி வளரல. தமிழ்நாட்டில் இருந்த பேசப்படுகின்ற தமிழில் பேசப்படுகின்ற கெட்ட வார்த்தைகளிலே மிக மோசமான கெட்ட வார்த்தையாக பாஜகவும் மோடியும் சங்கியும் என்கின்ற வார்த்தை தான் இருந்தது. அதை சொன்னாலே ஒருத்தன் திட்ட மாதிரி ஆயிரும். அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது. மோடி இந்த மண்ணில் வர முடியவில்லை. இங்க ஒரு நிகழ்ச்சிக்கு பங்கு பெற முடியல. ஐஐடிக்குள்ள செவரை உடைச்சிட்டு பதுங்கிட்டு வெளியே போகக்கூடிய அளவில் தமிழ்நாடு போர்க்கோணத்தோடு எதிர்த்து நின்றது. அந்த இடத்துல உங்க கட்சிக்காரங்க வரல சார். உங்க கட்சிக்காரர் வரல. இன்னைக்கு உங்க கட்சி சார்பாக தொலைக்காட்சியில முழங்கி கொண்டிருக்கிறார்களே சமூக நீதி போராளிகள், பெரியாரிஸ்டுகள் என்று, அவர்கள் எவரும் வரவில்லை. நாங்கள் தான் நின்றோம். விடுதலை சிறுத்தைகள் தான் நின்றது. தோழர்களே, யார் நின்னா? இன்னைக்கு பேசக்கூடிய தொலைக்காட்சியில் பேசக்கூடிய யாராவது நின்றார்களா? எவனால் களத்துக்கு வந்து வழக்கு வாங்குறதுக்கு துணிச்சல் இருக்கிறதா? யாருடைய உழைப்பை யார் அறுவடை செய்கிறார்கள்? யார் அறுவடை செய்கிறார்கள்? அப்ப தமிழ்நாட்டில் நீங்கள் நினைப்பதெல்லாம், உங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் உண்மை அல்ல. முதலமைச்சர் அவர்களே, எங்கள் குரல் உங்களை எட்டாமல் போகலாம். ஆனால் இந்த மண்ணின் அரசியல் எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த மண்ணின் அரசியல் எங்களுக்கு நன்றாக என்றால் நாங்கள் தினந்தோறும் அன்றாடம் இந்த மக்களோடு உறவாடக்கூடியவர்கள், மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள், மக்களுக்காக போராடக்கூடியவர்கள், மக்களோடு மக்களாக வாழக்கூடியவர்கள் நாங்கள். எங்களுக்கு தெரியும் இந்த மண்ணின் அரசியல் என்னவென்று. என்ன நடக்கிறது? கடந்த 4-5 ஆண்டுகளாக இங்க ஊடகத்திலிருந்து எந்த இடத்திலும் சமூக நீதிக்காக போராடுகின்ற எந்த போராளியும் இந்த ஊடக வெளிச்சத்தில் வரக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு கவனமாக இருந்ததோ அதே அளவு திமுக கவனமாக இருக்கிறது. திமுக கவனமாக இருக்கிறது. தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. கல்வி பிரச்சனை என்றால் அவரை கூப்பிடுவாங்க. ஏன் மத்த பிரச்சனை பத்தி அவர் கருத்து சொல்லவே தெரியாதா? சங்கி பேல எல்லாத்தையும் கருத்து சொல்ல கூப்பிடுவானுங்க. எல்லா பிரச்சனையும் கருத்து சொல்லுவதற்கு சங்கியில் எவனா ஒருத்தர் கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க. அவர்கள் பேசுவார்கள். எல்லா பிரச்சனையும் திமுக தரப்புல பேசுறதுக்கு ஆள் கொண்டு வச்சிருப்பாங்க. ஆனால் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், அம்பேத்கரியவாதிகள், பெரியாரியவாதிகள், இஸ்லாமியர்கள் என்று எவரையும் ஊடகத்தில் பாஜக அனுமதிக்காததை போல திமுகவும் அனுமதித்தது இல்லை. அதான் இன்னைக்கு பிரச்சனை. அதனால்தான் அண்ணாமலை இன்னைக்கு பெரிய ஆளா வந்திருக்கிறார். அண்ணாமலை பேசுவது அரசியலாக மாறிக்கொண்டிருக்கு. அண்ணாமலை எப்படி தலைவராக முடிந்தது? 2021க்கு முன்னாடி அண்ணாமலை போன்ற நபர்கள் எல்லாம் இந்த மண்ணில் அரசியல் செய்திருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வளர்வதற்கான சூழலை திமுக உருவாக்கி கொடுத்தது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். எப்படி நாள் இன்றைக்கு நடந்த இந்த சம்பவத்தில் நீங்க ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற ஒரு சமூக விரோதிகள் இன்னைக்கு பெரிய ஆளா பார்க்கப்படுவாங்களா? இன்னைக்கு அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்த, அந்த ஸ்கூட்டரை ஓட்டிட்டு வந்த அந்த சங்கி பைய இன்னைக்கு ஒரு ஹீரோ ஆயிட்டாங்க. இவனை ஹீரோவை மாத்தினது யாரு? மாத்தினது யாரு? அன்னைக்கு உங்க காவல்துறை தடுத்து இருந்தால் இவனெல்லாம் ஹீரோவா? இவரை வச்சு அரசியல் செய்யறது, இவரை போய் தலைவர் எல்லாம் போய் பாக்குறாங்களாமா? அவங்க எல்லாம் ஒரு தலைவர் வேற. அன்பானவர்களே, இது ரொம்ப மோசமான அரசியல். யாருக்கு நிகராக யாரை நிறுத்துவது? எதற்கு நிகராக யாரை நிறுத்துவது? இந்த அரசியலை ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாது. அப்ப வந்து மறிக்கிறான், பிரச்சனை பண்றான். அவனை பார்த்தா நீங்க, நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய தோழர் பாலு அவர்களுடைய தலைவருடைய வண்டிக்கு முன்னாடி இப்படி ஒருத்தன் வந்து வம்பிழுத்தா அவங்க என்ன பேசுவாங்க? காந்திய மொழியில் பேசுவீர்களா? சொல்லுங்க. அறவழியில பேசுவீர்களா? இல்ல கைகட்டி வேடிக்கை பார்ப்பீர்களா? இல்ல நிதானமாக நாங்கள் வழக்கை போய் சென்று பதிவு செய்து விட்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு செல்வீர்களா? நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? 10% இடஒதுக்கீடு தேவை என்று நீங்கள் நடத்திய போராட்டத்தின்பனை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்ப திடீர்னு வந்து நாங்கள் வன்முறைக்கு எதிரானவர்கள் என்று கதை விடாதீங்க. உங்கள் தலைவருக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்றுதான் எங்கள் தலைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்.
உங்கள் மக்களுக்கும் வேலை வாய்ப்பில் இடம் வேண்டும் என்றுதான் எங்கள் தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கும் மருத்துவ கல்வி வேண்டும் என்றுதான் எங்கள் தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் தமிழர்கள் தான். நாம் எல்லாம் தமிழர்கள் தான். எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதிக்கு கூலிக்கு நாம் போய்விடக் கூடாது என்பதிலே தான் அந்த அக்கறையோடு தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து நின்றோம் என்றால் தமிழ்நாட்டின் உரிமையை எவனாவது மறுத்துவிட முடியுமா? யாராவது தடுத்து விட முடியுமா? ஆனால் நம்மை பிரிக்கக்கூடிய அரசியல் இங்கே திட்டமிட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தோழர்களே, உங்கள் தலைவர் எங்கள் தலைவர். அரசியலிலே இன்றைக்கு இந்திய அளவில், பாராளுமன்ற அளவில், இந்திய கூட்டணி என்கின்ற அளவில் சனாதன எதிர்ப்பு அரசியலை துணிச்சலாக பேசக்கூடிய ஒற்றை தலைவராக தோழர் திருமா அவர்கள் நகர்த்துகின்ற இந்த அரசியல் தான் நாம் அனைவருக்குமான தலைமையாக இருக்கிறது. அதுல நம்மளுக்கு எந்த விதமான சந்தேகமும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் இத்தனையோ லட்சக்கணக்கான தோழர்கள் அவரோடு அவர் மீது அதிக அன்போடு இருக்கிறீங்க. அவருக்கு பாதுகாப்பு வாகனத்தை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். அவர் வாகனம் இனிமேல் தனியே போகக்கூடாது என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறது. ஒண்ணுமில்லாத சீமானுக்கு 10 பாடி கார்டு போட்டு வச்சிருக்காங்க. அவர் கட்சிக்காரிடம் அவர் காப்பாத்துறதுக்காக போட்டுருக்காங்களா இல்ல நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவரை யாரும் கண்டுகொள்வதில்லை. ஆனால் 10 கருப்பு பூனைகள் முன்னாடி பின்னாடி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க மாநாட்டுக்குள்ள போகும்போது அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க. அவருக்கே அந்த மாதிரி போட்டிருக்கும் பொழுது சனாதன எதிர்ப்பு அரசியலை சமரசம் இல்லாமல் துணிந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய தோழர் திருமா அவர்களுக்கு எதிராக எந்த சிறு நகரமும் நடந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. அவர் வண்டி இனிமேல் தனியா போகக்கூடாது. இனிமேல் 10 வண்டி முன்னாடி போனோம். ஆமா போகும். இனி எவனாவது வம்பு இழுத்தா என்ன மொழியில பதில் சொல்லுமா அப்படிதான் சொல்லுவான். என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை பார்க்க சொல்றியா? வேடிக்கை பார்க்க சொல்றியா? பார்த்துட்டு கை கட்டி எங்க தலைவர் வண்டி போனா கை கட்டி அவங்க ஒருத்தர் ரகலை பண்ணா சார் வெளியே போங்க சார் சொல்ல முடியுமா? உச்ச நீதிமன்ற நீதிபதி மேலே ஒருத்தர் செருப்படுத்து போடுறான். கேட்கறது நாதி இல்லாத நாடு இது. அப்ப எங்க தலைவர் நாங்க தான் பாதுகாக்கணும். வேற யார் பாதுகாக்கிறது? வேற யார் பாதுகாக்கிறது? இதுல திடீர்னு ஜனநாயகமாமா, உடனே அகிம்சையாமா, என்னங்க இது கூத்தா இருக்குது? இது நீங்க சிறுத்தைகளாக இருங்கள் தயவு செய்து. அதான் கேட்கிறோம். நீங்கள் சிறுத்தைகளாகவே இருங்கள். சைவ சிறுத்தைகளாக வேண்டாம். இது நம்ம வன்முறையை நோக்கி போகக்கூடியவர்கள் அல்ல. மிகப்பெரிய தலித் எதிர்ப்பு கூட்டணி உருவாக்கிய பொழுது கூட விடுதலை சிறுத்தைகள் அரசியலாகத்தான் எதிர்கொண்டார்கள் ஒழிய வன்முறையில் எதிர்கொள்ளவில்லை. நமக்கு வன்முறையின் மீது நம்பிக்கை கிடையாது. நமக்கு வன்முறையின் மீது நம்பிக்கை கிடையாது. யார் கோழையோ அவனுக்குத்தான் வன்முறையின் மீது நம்பிக்கை இருக்கும். ஆனால் நம் தலைவருக்கான பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். எந்த இடத்திலும் போய் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது. இனிமேல் அவர் வாகனம் தனித்து போகக்கூடாது. அவருக்கான பாதுகாப்பை சிறுத்தைகளாக நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். அந்த கவர்மெண்ட் கொடுத்தா கொடுக்குறான், கொடுக்காட்டி போறான். அறிக்கை கூட விட முடியாது. திமுக வச்சுட்டு தான் கூட்டணியில் இருக்கிறோம் இல்லைங்களா? இவங்க ஒழுங்கா பாதுகாப்பு கொடுப்பாங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீங்க கூட்டம் இருக்கிறீங்க, உங்களால பேச முடியாது. நாங்க பேசுவோம். நாங்கள் பேசுவோம். எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் ஒரு நீண்ட எதிர்காலத்தினுடைய தேவை கருதி பல்வேறு சமயங்களில் அமைதி காக்கிறீர்கள். அந்த பொறுமை வரலாற்றில் போற்றப்படும். வரலாற்றில் போற்றப்படும். ஆக தோழர்களே, இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் தடுக்கின்ற வேலையை நாம் செய்யணும். சென்னை உயர்நீதிமன்றம் இது கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனையை தரணும். அதுதான் நீதி. இல்லை என்றால் அது தீர்ப்பாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். தீர்ப்பாக இருப்பதெல்லாம் நீதிக்கானது என்ற அர்த்தம் அல்ல என்கின்ற முறையிலே தோழருடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. இந்துத்துவ அரசியல், அந்த அரசியல் இங்கே மையம் கொண்டு விடக்கூடாது. அதற்கு எதிரான போராட்ட களத்தில் உங்களோடு தோளோடு தோல் நிற்கும் மேற்பது இயக்கம் என்பதை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஞானமுடன் அவர்கள் நன்றி சொல்வார்.